சிறுத்தை நகர வீதிகளில் உம்முடைய வாழ்வையும் உலகின் ஒளி இவரே என்று ஓசனா இதத்தோடு பாடி ஆர்ப்பரித்து மக்கள் உண்மை வாழ்ந்தார்கள். இதோ திராட்சை கொடியாக இருக்கின்ற நீ அதன் பல்வேறு கிளைகளாக இணைந்து கிறிஸ்துவ ஒன்றைக்கு குருத்தோலை பவனி வழியாக உம்முடைய விசுவாசத்தை நாங்கள் அனைவரும் இணைந்து இந்த உலக மக்களுக்கு அறிவித்திருக்கின்றோம். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் உலக மக்களுக்கு அறிவித்த விசுவாசத்தை, சத்தியத்தை, மீட்பரை எங்களுடைய வாழ்வில் தொடர்ந்து கடைபிடித்து வாழவும் நாங்கள் உண்மையில் என்னாலும் இணைந்திருந்து தொடர்ந்து உங்களுடைய பாடுகளை வழியாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தியானித்து அதன் வழியாக எங்களுடைய வாழ்வை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு உங்களுடைய தூய ஆவியங்களையும் வரங்களையும் எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களில் பொழிந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். காட்சியை நான் எப்பொழுதும் பார்ப்பேன். குருவானவராக நாம் பணியாற்றின காலத்தில் ஒவ்வொரு திருச்சபையில் தீவிரமாக பகுதி போகும்பொழுது அந்த பகுதிகளை பார்ப்பொழுது குழந்தைகளுக்கு பாட தெரியாது, பேச தெரியாது. இருந்தாலும் அவருடைய கரங்களை இரண்டு குறுத்தொகையை கொடுக்கும் பொழுது அந்த குறுத்தொகையை அசைத்துக் கொண்டு அவர்கள் மகிழ்ச்சியோடு போகும் பொழுது சில நேரத்தில் பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை கரங்களை தூக்கி கொண்டு போவார்கள், சிலர்கள் சேர்ந்து போவார்கள். வாலிப மக்கள் உற்சாகமாக தனக்கு கொடுக்கப்பட்ட தாழ்வுகள் அந்த நேரத்தை அவர்கள் வெளிப்படுத்தக்கூடியார்கள். அருமையான பாடல்கள் பாடி ஒரு மகிழ்ச்சியான மகிழ்ச்சியான ஒரு வேலையாக இருக்கும். அது மட்டுமல்ல, நாம் வீதிகளிலே வரும்பொழுது அந்த வீதிகளை சுற்றிலும் இருக்கின்ற மக்கள் கேட்கின்ற கேள்வி, சிலர் அவர் சொல்வார்கள் இது கிறிஸ்தவர்களுடைய ஒரு பண்டிகை, ஆகவே அவர்கள் போகிறார்கள் என்று சொல்வார்கள். சிலர்களை இடைமறிந்து கேட்பார்கள், என்னையாக விசேஷம் என்று கேட்பார்கள். அதற்கும் நாங்கள் பதில் சொல்வார்கள். சிலர்கள் ஆங்காங்கே இருக்கின்ற இந்திய சகோதர சகோதரிகள் கூட இந்த பதவியை பார்த்து எங்களுக்கும் பொறுத்தவரைகள் வேண்டும் என்று சொல்லி வாங்கி அந்த பதவியை வந்து பங்கெடுக்கிறதை நாம் கண்டிருக்கின்றேன். ஆகவே திருச்சபை மக்களுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு பதவி என்பதை நாம் அறிவிக்கின்றோம். அவை காலம் எவ்வளவு பரவாயில்லை, நாம் விதமான ஒரு நாளிலே வந்திருக்கிறது. இது கருத்தப்படுத்த மகிழ்ச்சி என்று நாம் பார்க்கிறோம். இந்த குழுக்கள் நாளையை நாம் பார்க்கும் பொழுது இது யார் ஏற்படுத்தினது என்ற ஒரு கேள்விதான் நம்ம மத்தியிலே வருவதை நாம் பார்க்கின்றோம். இது நம்முடைய திருச்சபையின் முறைமையின்படி ஒரு வழக்கத்தின்படி இது ஏற்படுத்தப்பட்ட ஒரு பதவியாக அமைந்திருக்கிறார். இல்லாவிட்டால் இது எவ்விதமாக திருச்சபையின் வாழ்க்கைக்குள் வந்தது என்று நாம் பார்க்கும் பொழுது இன்றைக்கு வாசித்த இந்த பகுதிகளிலெல்லாம் நாம் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் இருந்தால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பதவி என்று நாம் பார்க்கின்றோம். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனம் எடுத்தவர்கள் வாசிக்க. மத்தேயு 21ஆம் அதிகாரம் மூன்றாவது வசனம். இந்த மூன்று வசனங்களை நாம் பார்க்கும்போது இயேசுவை சீஷர்கள் 2 பேரை நோக்கி நீங்கள் பக்கத்து கிராமத்துக்கு போக என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர்கள் சொல்லி அனுப்பிய ஒரு காரியம் என்றால் நீங்கள் அதை போகும்போது அவருடைய வீட்டிலே ஒரு கல்வியை குட்டி கட்டியை காண்பீர்கள் என்றார். இன்னும் ஒரு காரியத்தை நாம் பார்க்கும்பொழுது அவர் சொன்னார், அதை அவிழ்த்துவார்கள், அவங்க ஏதாவது கேட்டால் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுகிறார், அதை கட்ட வைத்து உங்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். 5ஆம் வசனத்தில் 4ஆம் 5ஆம் வசனத்தை நான் தொடர்ந்து வாசிக்கிறேன். இதோ ராஜா சாந்தம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாய் மறையின் என்று ஏறிக்கொண்டு உன்னுடைய வரையாளர் சீரோகுமாருக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்ட நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது என்று நாம் பார்க்கிறோம். அது கர்த்தருக்குள் அருமையானது. இது ஏற்கனவே கர்த்தரால் தீர்க்கதரிசி மூலமாக தேவனுடைய ஜனமாய் இஸ்ரவேலுக்கு உரைக்கப்பட்ட ஒரு செயல் என்பதை இந்த பவனை சுட்டி காண்பிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஏதோ நம்முடைய மகிழ்ச்சிக்காக, நம்முடைய ஒரு சடங்காச்சாரத்திற்காக அது கொடுக்கப்பட்ட ஒரு அனுபவம் இல்லை. ஏற்கனவே கடவுளால் நியமிக்கப்பட்டு
மூலமாக மக்களுக்கு உரைக்கப்பட்டு இவ்விதமான ஒரு சூழ்நிலையில என்னுடைய குமாரனை இயேசு கிறிஸ்துவை நான் அனுப்புவேன் என்று சொல்லி ஆகவே இந்த பலனியானது ஏன் இன்றைக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பலனியாக இருக்கின்றது, ஏன் ஒரு எல்லோருக்கும் சாட்சியாக இருக்கக்கூடிய ஒரு பலனியாக இருக்கின்றது என்று பார்க்கும்போது இது ஏற்கனவே கர்த்தரால் தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. இது உங்களாலும் எல்லாரும் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று அல்ல. காலங்கள் கடந்து போகலாம், ஒரு சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் இந்த பலனியின் சாட்சியானது என்றென்றைக்கும் நிலைநிற்கும் என்பதை நாம் உறுதியாக அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் இது கர்த்தரால் நியமிக்கப்பட்ட ஒரு காரியம். ஆகவே இயேசு கிறிஸ்து திட்டவட்டமாக சொல்கிறார், இது என்னுடைய முயற்சி அல்ல, என்னுடைய விருப்பம் அல்ல, ஆனால் கர்த்தருடைய திட்டத்திற்கு என்னை அர்ப்பணிக்கும்படி நான் இதை செய்கிறேன். ஆகவே நீங்கள் போங்கள், அந்த கழுதை கொண்டு வார்கள், நான் அதை ஏறி வருவேன் என்று சொல்லி அங்கே சொல்லி நாம் பார்க்கின்றோம். அது இயேசு கிறிஸ்துவினால் கூட அது உண்டாக்கப்பட்டதல்ல, அது தேவனால் கடவுளால் உண்டாக்கப்பட்ட ஒரு காரியம். கர்த்தர் விதமாக இந்த நாளிலே பங்கு பெறுகிறோம் என்றால் இது கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு கொடுத்த பெரிய ஆசீர்வாதமாக